இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அப்பா, உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக நீரே ஆளுகை செய்வீராக. அப்பா, தேவ ஆவியனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நான் தியானம் பண்ணி எனக்குள்ளே நான் அனுபவித்த அந்த உணர்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம ஜீசஸை பொறுத்த மட்டும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கறது வேற, வேதாகமத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கறது என்பது வேற. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அவரை ஒரு கடவுளாக, ஒரு இறைவனாக ஏற்றுக்கொள்றதுல ஒரு பிரச்சனை இல்லை. அவர் இயேசுவை வல்லமை மிக்கவராக, அற்புதங்களை செய்கிறவராக, அதோடு கூட அவர் சிலுவையில் அறையப்பட்டவராக அவர்களுக்கு என்ன செய்யும் நிச்சயமா தெரியும். ஆனால் அவர் மனிதனாக பிறந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அதனாலே மனுஷனுக்கு உண்டாயிருக்கிற நன்மைகளை பற்றின புரிதலில் எல்லாருக்கும் இருக்குமானா கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கூட நிறைய நேரங்களில் இதுக்குள்ளே நடந்திருக்கிற நன்மைகள் என்ன, இதுக்குள்ளே நடந்திருக்கிற சத்தியங்கள் என்னன்னு சொல்லி அநேக வேளைகளில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கூட போதுமான அளவுக்கு அதை பற்றின பெரிய புரிதல் இல்லாத இருக்கிறத நாங்கள் அநேக இடங்களை பார்க்குறோம். இது போன்ற இயேசு கிறிஸ்து மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்து தியானிக்கிற கூட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். உண்மையாகவே ரொம்ப முக்கியமானதாக, ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இந்த கூட்டங்கள் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வலிமையானவரா, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராக, இயேசு கிறிஸ்து மகா தேவனாக நம்ம ஒரு புறம் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறப்ப, இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷனாக அவர் மரித்தார் என்பது தான் இங்கே செய்தி. உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். என் கூட வாங்க, எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. அல்லேலூயா. அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தன்னுடைய சகோதரருக்கு, எந்த சகோதரருக்கு? வேதாகமத்தில் எங்கெல்லாம் சகோதரன் வருதோ அவருடைய சகோதரரை பற்றி சொல்லுது. விசுவாசிகளை வேதம் சகோதரர் என்று சொல்லுகிறது. நீங்கள் எங்கெல்லாம் சகோதரருக்குள்ளே, சகோதரருக்கு அப்படி நிருபங்கள் எங்கெல்லாம் சகோதரன்ற வார்த்தை வருதோ, சகோதரன்ற வார்த்தை எந்த பதத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா விசுவாசிகளுக்கு சகோதரர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதனால் சகோதரன்னா அவரோட சகோதரருக்கு தான் ஒப்பா இருந்தார் போல நினச்சிக்க போகிறீங்க. அப்படி நினைக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படி தான் ஒரு முறை நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கிறப்ப எங்களுக்கு எங்கள் மாஸ்டர் என்ன செஞ்சார்னா,
அப்போ பல வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு கடைசியில் ப்ராக்டிக்கல் வைக்கிறப்ப எங்கள் மாஸ்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் போயிட்டு ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்க, ஆளுக்கு ஒரு டாபிக் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு ஒரு டாபிக் கொடுத்தார். அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர ஒரு மிருகத்தை பற்றி என்ன செய்ய படம் வரைஞ்சி கொண்டு அப்போ நான் ஆர்டிஸ்ட் தான் எனக்கு வரைய சொல்லிட்டார். அப்புறம் இத்தனை தலைகள், அந்த தலையில் இவ்வளோ முடி, அது கடல் மீது ஏறி வருது போல் அப்படின்னு ஸ்டோரி என்கிட்ட கொடுத்துட்டார். நான் போய் அதை பயங்கரமாக ராத்திரி பகலாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். தத்ரூபமாக நம்மள மாதிரி யாரும் வரையக்கூடாது. என்னுடைய தோழி ஒருத்தங்க தாங்க, அவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருந்தார். அவங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்தாருன்னா, புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு வாமான்னு அனுப்பிவிட்டார். எங்கள் 2 பேர் ப்ராஜெக்டாக வந்துச்சு. எல்லாரும் வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் உங்கள் ஸ்பெஷலான ப்ராஜெக்டாக வந்துச்சு. அந்த 2 பேர் ப்ராஜெக்ட் கொண்டு வரப்போ நான் இந்த விளக்கத்துக்காக அந்த கதையை சொல்கிறேன், ரொம்ப இயல்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் கொண்டு சப்மிட் பண்ணுறோம். எங்கள் மாஸ்டர் அந்த கட்டுரையை பார்த்துட்டு லைட்டாக சிரித்தார். என்ன சார் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சிரிச்சுட்டு எடுத்து வச்சிட்டாரு. ஏதோ டிக்கும் போடல, ஒன்றும் போடல, மற்றவங்களுக்கெல்லாம் டிக் பண்ணி கொடுத்தாரு. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், சார் சொல்லுங்கள் சார். அப்புறம் அந்த சிஸ்டரோட இது காமிச்சார். பாருங்கள் இவங்க என்ன கட்டுரை எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு. அவன் பார்த்தா அவங்க எங்கெல்லாம் புருஷர்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, கான்காண்டஸ் எடுத்து புருஷர்கள் பரிசுத்தமுள்ள கையை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும், புருஷர்கள் நன்னடக்கையாக இருக்க வேண்டும், எங்கெல்லாம் புருஷர்னுக்கு தான் என்ன செஞ்சிட்டாங்க எழுதிட்டாங்க. நாங்கள் வளர்ந்து வரும்போது தான் எழுதுது புருஷர் அப்படின்னா ஆண்களை குறித்து பேசுகிறது. ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், அதாவது குழந்தை நிலையிலேருந்து வளர்ந்துருக்கிற ஒரு ஆண். வேதாகமத்தில் அந்த புருஷருங்கிற பதம் யாருக்கு கொடுக்கப்படுது? ஆண்களுக்கு கொடுக்கப்படுகிறது, கல்யாணம் ஆனவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க ஃபுல்லாக புருஷர்னவனே எதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, இது பரவாயில்ல, நான் எப்படி எழுதுனேன் தெரியுமா, நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரு மிருகம் வருகிறது, அந்த மிருகத்துக்கு இத்தனை தலை இருக்குது, அந்த தலையில் இத்தனை முடிகள் இருக்குதுன்னு நான் எந்த மிருகத்தை அப்படியே தத்துரூமாக வரைஞ்சேன். அதே மாதிரி அத்தனை தலை வரைஞ்சேன். எல்லா தலையிலும் ஒரு முடியை வரைஞ்சி விட்டேன். கடைசியில் தான் தெரிஞ்சது முடின்னா அது பேர் கிரீடமா. நம்ம முடியணும்னா நம்ம மைண்டு பூரா நம்ம முடி தான் ஞாபகம் வருது. நான் வரைஞ்சி விட்டுவிட்டேன். அப்புறம் அவர் ஆனால் அதை சொல்லலை. அவர் நான் எல்லாம் காலேஜெல்லாம் முடிச்சு வரப்போ, சார் என்ன சார் நான் கொடுத்த சாட்டு பற்றி ஒன்று சொல்ல, வாங்க தம்பி, அந்த நீங்கள் படிச்சிருக்கீங்களா ராஜமுடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அந்த ராஜமுடி மாதிரி இது ஒரு முடின்னா மகுடம் அல்லது கிரீடம் அர்த்தம். நான் எல்லாம் மிருது ஒரே ஒரு முடி வரைஞ்சி விட்டுருக்கிறேன். அதனால் ஏன் இவ்வளோ பேர் விளக்கத்துக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் சகோதரருக்கு எவ்விதத்திலும் ஒப்பாக வேண்டி இருந்தது அப்படின்ற வார்த்தையை நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு அப்படி நம்ம எடுத்துக்கணும், மனிதர்களுக்கு எவ்விதத்திலும் ஒப்பாக வேண்டி இருந்தது. எதுக்காகன்னு வேதம் சொல்லுது, அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு. அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவரா மனுஷன் சார்பில் இருக்கிற ஒரு ஆசாரியனா இப்போ இருக்கிறார். அந்த ஊழியத்தை அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படின்னா, அவர் சிலுவை மரணத்திலிருந்து அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை நம்ம பயங்கரமாக தியானம் பண்ணியிருக்கிறோம் இல்லை? அவர் வீதிகளிலே நடந்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தோரை எழுப்பினார், குருடரை பார்க்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார். அவரோட ஊழியம் நமக்கு தெரியும். 3 வருஷம் ஊழியம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த 3 வருஷம் ஊழியத்துக்கு பிறகு ஒரு ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். பிதாவினாலே அவருக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன ஊழியம் அப்படின்னா, நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியம். ராமன் சொல்லுங்களேன். இந்த பரிந்து பேசுகிற ஊழியத்தில் நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக வராமல் நம்ம ஹார்ட்டு எப்படி இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பிதா விரும்பினாராம். அதனால் நம்முடைய இரட்சகரை நமக்கு அனுப்புகிற போது அவரை தேவனாக ஒரு பெரிய வல்லமையானவராக அனுப்பாமல், அவர் முழுக்க எப்படி அவர் தேவகுமாரனாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு 100% அவர் மனித மாம்சத்திலே வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா. ஒரு அருமையான தியானம் என்ன தெரியுமா, நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜெபங்களை குறித்து, என் ஜெபங்களை ஆண்டவர் கேட்குறாரா, என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா, என்னுடைய உணர்வுகளை அவர் புரியுமா புரியாதா, நான் இப்படி ஜெபிச்சுட்டேன் வேற மாதிரி ஜெபிச்சு பார்க்கலாமா, நான் ரொம்ப சாதாரணமாக ஜெபிச்சுட்டேன் இன்னும் கண்ணீரோடு ஜெபிச்சு பார்க்கலாமா, நான் ரொம்ப நார்மலாக ஜெபிச்சுட்டேன் ஓரளவு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு பார்க்கலாமா, எப்படியாச்சும் என்னுடைய உணர்வை என் ஆண்டவர் புரிந்து கொள்ளுவாரா அப்படின்ற போராட்டம் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்புகிற போது எப்படி அனுப்புனார்னா,
நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமோ அது போலவே அவரும் வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை அவர் துவங்குவதற்கு முன்பாக பிதா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ரொம்ப நார்மலா நம்ம போல மாம்சமும் ரத்தமும் உடையவராக வந்தார். எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு எவ்விதத்திலும் அப்படின்னா, இப்போ தோற்றத்தில் மட்டும் கிடையாது. இப்போ என்னுடைய பிள்ளை என்னை சொந்தக்காரன் பார்த்தா புஷ்பராஜ் பாஸ்டர் மாதிரியே இருக்கிறாப்பன்னு சொல்லி அது வேற. ஆனால் என்னுடைய எல்லா பகுதிகளிலும் அவர் எனக்கு நிகராக நிற்கணும். எத்தனை புரியுது? எனக்கு பலன்னு ஒன்றும் கிடையாது, எனக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. வேதம் அவரை எப்படி வர்ணிக்குது, எப்படி சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற போது ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பலவீனங்களை சந்திப்பானோ, ஒரு மனிதன் எப்படிப்பட்ட உணர்வுகளை சந்திப்பானோ, அந்த உணர்வுகளுக்கு ஈடாக அவர் இறங்கணும்னு சொல்லி பிதா திட்டம் பண்ணி வைத்திருந்தாராம். அல்லேலூயா. அப்போ அவர் உண்மையுள்ள ஒரு ஆசாரியனாய் நமக்காக பரிந்து பேசணுன்றதுக்காக நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு பிதா அவரை கீழே இறக்கிட்டார். எத்தனை புரியுது? யாருன்னா பார்த்து ஆண்டவருக்கு என் மனசு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. உங்கள் கட்டின கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவிக்கு உங்கள் மனசு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் புரியாதுன்னு சொல்லாதீங்க. இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் பார்த்திராத எல்லைகளை அவர் இறங்கி பார்த்திருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் வல்லமையான தேவனை குறித்த அறிவு வர்றதை விட சாதாரண மனிதனாக இருந்த இயேசுவை குறித்த அறிவு தான் உங்களை நிச்சயமாக பயங்கரமாக பலப்படுத்தும். எத்தனை புரியுது? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வல்லமையை பற்றின அறிவில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நீங்கள் தேவனோட அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆக முடியாது. ஆனால் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்ளுகிறதுல நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா அவ்வளோ நெருக்கமாக தேவனோட உங்களால் பயணிக்கவே முடியும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சமீபத்தில் என் சகோதரோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வார்த்தையை சொன்னேன். நீங்கள் தேவனுடைய வல்லமையை தேடி அவரை புரிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். ஏனென்றால் ஒரு காலம் இந்த உலகம் தேவனுடைய முழுமையான வல்லமையை பார்க்கவில்லை. இந்த உலகம் என்ன செய்யல? தேவனுடைய முழுமையான வல்லமையை பார்க்கல. யாருன்னா சொல்லுங்க, தேவனுடைய அதிகபட்ச வல்லமை எதுன்னு நினைக்கிறீங்க? என் சகோதரோட பேசிட்டு சொன்னாங்க, ஐயா கடலை ரெண்டா பொழந்தாரியா, அப்போ அவரோட உச்சபட்ச வல்லமை தான் நினைக்கிறீங்களா? இல்லையா, அவர் மரித்தோரை எழுப்பினார் ஐயா, அப்போ அது அதிகபட்ச வல்லமை நினைக்கிறீங்களா? தேவனுடைய அதிகபட்ச வல்லமை என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? என்ன அமைதியாயிட்டீங்க? என்ன ஒரு மயான அமைதி! நீங்கள் தேவனுடைய வல்லமையான தேவனிடத்திலிருந்து, வல்லமையான தேவனை தியானிப்பதிலிருந்து உங்களால் தேவனை ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு முழுமையான வல்லமையை காண்பிக்கவே இல்லை. ஆனால் அன்பான தேவனிடத்திலிருந்து, அல்லது அன்பான தேவன் எனக்கு அனுப்பியிருக்கிற என்னை முழுவதுமாக நேசிக்கிற மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நான் தேவனை அதிகமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நீங்கள் தேவனுடைய அன்பிலிருந்து தேவனை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் அந்த அன்பின் உச்சபட்சமாக உலகத்தில் இதற்கு முன்பாக நடந்ததும் இல்லை, இது நடக்கப் போவதும் இல்லை. எப்படிப்பட்ட சம்பவம்! தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு சாதாரண மனிதனாக அனுப்பினது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவின் வருகை, அவருடைய மரணத்தை நம்ம பார்க்கறோம்ல, ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் வந்தார், அவர் பயங்கர அற்புதம் செஞ்சாரு, அசம்பாவிதம் நடந்தது போல, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து அவர் திடீர்னு கொண்டு போய் சிலுவையில் அடிச்சிட்டா மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல. பிதா திட்டமிட்டு அப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்குள்ளே அவர் கடந்து வர வேண்டும் என்று அவர் திட்டமிட்டபடிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். எத்தனை புரியுது? அது திடீர்னு நினைச்சதில்ல, நடந்ததில்லை. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அவர் கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. எப்போ தெரிஞ்சுக்கிட்டாராம்? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. அப்போ இதெல்லாம் எதேர்ச்சியா என்ன செய்யல, நடக்கல. அவருக்கு துரோகம் இழைக்கப்பட்டு திடீர்னு என்ன செஞ்சல, நடக்கல. இது பிதா அவரை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். நான் இயேசு கிறிஸ்துடைய சாதாரண மனித நிலைமையை நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சும் போது ஒரு சில வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், ஒரு சில தலைப்புகளை கொடுத்தார். நான் அந்த ஒவ்வொரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி விளக்க முயற்சிக்கிறேன்.
எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இது தியான நேரன்றதுனால ஒருவேளை இது கான்வர்சேஷனாக இருக்கலாம், இது பிரசங்கமாக இருக்கணும் தெரியாது. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விளக்க நான் முயற்சிக்கிறேன். எப்படி இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனாக சில பணிகளை செய்தாரோ, நான் இந்த இடத்துல நின்று ஒரு சாதாரண மனிதனாக உங்களுக்கு அந்த சத்தியங்களை விளக்குவதற்கு முயற்சிக்கிறேன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்பவுமே தன்னை தேவனுடைய குமார் என்று மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் டெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். ஏன்னா அவர் சாதாரண மனுஷனா எல்லாம் நம்பினாங்க, ரைட்டா? ஆனால் அந்த நாட்களிலே அவர் தம்மை தேவகுமாரனாக அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள்ன்றதை அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அடிக்கடி கேட்டே இருப்பார், என்னை யாருன்னு நினைக்கிறீங்க, என்னை யாருன்னு நினைக்கிறீங்க. எது வரைக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் போகிற வரைக்கும் அது அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அதற்காகத்தான் காலங்காலமாக என்ன ஜனங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அநேக அற்புதங்களை செஞ்சார். ஆனால் பிதாவுனுடைய பார்வையிலேருந்து ஒரு பார்வை இருக்குது. உலகத்தினுடைய பார்வையிலே தன்னை தேவகுமாரனா காட்டுறதுல பிதாவுனுடைய பார்வையிலிருந்து அவருக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் அவர் சாதாரண மனிதனாக அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருந்தது. திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய குமாரனாக பூமியில் அவர் செய்து நமக்கு தெரியும். ஆனால் பிதாவுனுடைய பார்வையிலிருந்து ஒரு சாதாரண மனுஷனை போல இல்லை, மனுஷனாகவே இருந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இங்கே நிறைய இருந்துச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பிடும்போது மனுஷர்களோட ஒப்பிடுவார். மோசையோட நான் பெரியவர், சாலமோனோட பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை குறித்து சொல்லும்போது தன்னை தேவகுமாரன் சீட்டை சொல்ல மாட்டார். கவனிச்சிங்களா? மனிதர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். ஆனால் தன்னை குறித்து அவர் அறிக்கை செய்யும் போது பல இடங்களை நம்ம பார்க்கலாம், மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். ஏனென்றால் அவர் தேவகுமாரனாக இருக்கிறதை விட மனுஷகுமாரனாக இருப்பதையே பெரிய ஊழியமாக அவர் நினைத்தார். எத்தனை புரியுது? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவர் ஆவியிலே தேவனுடைய குமாரனா இருக்கிறார். யாரா இருக்கிறாரு? அப்போ அவர் ஏற்கனவே தேவனுடைய சமூகத்தில் இருந்திருக்கிறார். அவருக்கு அந்த மகிமைகள் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அவருக்கு எது ரொம்ப பெரிய பேர்டனாகவும் எது பெரிய பாரமாகவும் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியமாக இருந்துச்சுன்னா, ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பல இடங்களில் பாருங்கள், மனுஷகுமாரன்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருப்பார். ஏன்னா அதை ரொம்ப பெருமையாக அவர் நினைச்சார். நாம் பார்க்குற பர்ஸ்பெக்டிவ் வேற, அவர் நம்மளை பார்க்க சொல்கிற பர்ஸ்பெக்டிவ் வேற. நம்ம ஆண்டாண்டு காலமாக பார்க்குறோம், நிறைய மத நம்பிக்கைகள் இருக்குது, நிறைய கடவுளுடைய அவதாரங்கள் மகான்களை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சின்ன புரிதலுக்குள்ளே நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த செய்தி நம்ம தொடர போகிறோம். நம்ம நிறைய மகான்களை பற்றி பார்க்குறோம்ல, பெரிய பெரிய மகான்கள் என்ன செஞ்சாங்க, இந்த பூமிக்கு வந்தாங்க, பெரிய ஞானார்த்த வார்த்தைகளை பேசினாங்க, போதனைகளை கொடுத்தாங்க, அவங்க கடவுள்களை பற்றி பேசினாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள் கொஞ்சம் வளர்ந்தவங்க, கொஞ்சம் ஞானத்தில் தேர்னவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பார்க்குற கோணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு பெரிய ரிஷி, அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவர் எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ரிஷிமார்கள் வந்திருக்கிறாங்க, அதுபோல் இயேசுவும் ஒரு ரிஷி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு நார்மல் லெவலில் இருக்கிற நம்மளை போல ஆட்கள் இயேசுவை கடவுளாக பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே வந்திருக்கிற இத்தனை காலமாக வந்திருக்கிற இந்த குருமார்கள் ரிஷிமார்களோட இயேசுவை கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா பின்னாடி சொல்கிறேன். எங்கள் ஆண்டவர் அதனால் நான் கனெக்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்ல வரல. நான் யதார்த்தத்தோடு சொல்லுகிறேன், இயேசுவை ஒரு காலம் அந்த லிஸ்ட்டில் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. சரி, கடவுளுடைய அவதாரங்களோட ஒப்பிட முடியுமான்னா அங்கேயும் ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாது அப்படின்னா, இந்த உலகத்தில் அப்பப்போ அதர்மம் தலை தூக்குறப்ப அதர்மத்தை வீழ்த்துவதற்காக இறைவன் அவதாரம் எடுத்தார். நம்ம புராணங்கள்லாம் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அதர்மம் தலை தூக்குகிற போதெல்லாம் ஒரு இறைவன் என்ன செய்வார், ஏதோ ஒரு அவதாரம் எடுப்பார், வருவார், அந்த அதர்மத்தை ஒழிப்பார், அரக்கனை ஒழிப்பார், உடனே என்ன செய்வார், அந்த மக்கள் சந்தோஷப்படுவார்கள், உடனே அவர் செய்வார், திருப்பி போயிடுவார். அடுத்த அவதாரத்துக்கு என்ன செய்ய இன்னும் கொஞ்சம் கழிச்சு அடுத்த காலத்தில் வருவார். இப்போ அதனோடையும் இவர் ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாதுன்னா, இதுவரை நீங்கள் கண்டிருக்கிற அத்தனையுமே ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி போல அவர் பார்த்தா கூட அவரை கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் கனெக்ட் பண்ண முடியாதுன்னா, அவர்கள் எல்லாரும் சாதாரண மனிதர்களாக பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்கள் மகான்களாக என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு வெளிப்பட்டாங்க. சாதாரண மனுஷனாக என்ன செஞ்சாங்க, மகான்களாக வெளிப்பட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மகானால மகா தேவனாக இருந்து சாதாரண மனுஷனாக வந்தார். பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்கும்.
அவர்கள் பிறந்து வளரப்பெல்லாம் அவங்க இப்படி தான் வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. 30 வயசு வரையும் எங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாகிட்டு இருப்பாங்க. ஞானோதயம் பிறந்திருக்கும், பயங்கரமாக கடவுளை குறித்து பேசுவாங்க. அவர்கள் சாதாரண மனிதனாக இருந்து என்னவாயிட்டாங்க? இப்போ இயேசு கிறிஸ்துவ அந்த லிஸ்ட்டு சேர்க்க முடியாது. பொது சிந்தனை உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய பெரிய மகான்களோடு இயேசுவை ஒப்பிடுகிறார்கள். ஒரு காலம் ஒப்பிடத்தக்கவர் அல்ல. ஏன் ஒப்பிடத்தக்கவர் அல்ல? அவர் சாதாரண மனிதனாக இருந்து மகானானவர் அல்ல. மகானா அல்ல, மகா தேவனாக இருந்தவர். அவர் மனிதனாக வந்திருக்கிறார். ஆமென். அவர் லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரல, ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவல் வந்திருக்கிறார். ஸோ அவங்களோட என்ன செய்ய முடியாது, கம்பேர் முடியாது. சரி, அப்படியே கடவுள் பக்கம் வரும், அவதாரங்கள் பக்கம் வரும், அங்கேயும் என்ன செய்ய முடியாது, அவரை ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாது? ஒரு பக்கம் அதர்மம் இருக்கிறது, ஒரு பக்கம் உலகம் இருக்கிறது. இறைவன் ஒரு பக்கத்தில் இருக்கிறார். இறைவன் வருவார், வல்லமையாய் வருவார். தீமைகள் என்ன செய்வார்? ஒழிப்பார். தீயவர்களை ஒழிப்பார். உடனே செய்வார், போயிடுவார். இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஜீசஸ் மட்டும் கொஞ்சம் மாறுபடுறார். கொஞ்சம் இல்லை, ரொம்ப மாறுபடுறார். எப்படி மாறுபடுறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அப்படியே வல்லமையாக இறங்கி வந்து அப்படியே தீவர்களை ஒழிச்சிட்டு அப்படியே நான் வருகிறேன் அருபாலிச்சுட்டுன்னு செய்யல. அவர் போல அவர் இறங்கி வந்து மனிதனாக பிறந்து மனிதனுடைய பலவீனங்களுக்குள்ளே பிரவேசித்து இந்த உலகத்திலே காலம் காலமாக மனிதனாலே மேற்கொள்ள முடியாத காரியங்கள், மனிதன் தோற்று போகிற காரியங்களுக்குள்ள நுழைஞ்சி அதையும் ஜெயித்து அதுக்கு மேலே வந்து கடைசியில் இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்த எல்லாருமே மறிச்சு தான் ஆகணும். ஏன்னா பாவத்தில் பிறந்த மனிதர்கள், ஆகவே மரணம் தான் அவர்களுக்கு இறுதியான தீர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த லிஸ்ட்ல என்ன செய்ய முடியாது, சேர்க்க. அப்போ ஏன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க கேட்டால் இதுதான் உங்களுக்கு பதில். என்னை கேட்டால் அதை சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவ மகான்களோடும் ஒப்பிட முடியாது, இயேசு கிறிஸ்துவை மற்ற தெய்வங்களோடும் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோட ஊழியமே தனி. ஹல்லேலூயா. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாக எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படின்ற ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் முதல் வார்த்தையை தான் பார்த்தோம். அவர் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்கள் குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள. அப்ப அவர் நம்ம போல மாம்சமும் ரத்தமும் உடையவராகத்தான் வந்தார். நீங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி முதல்ல பார்க்கணும்னா, அவர் என்ன போலவே மாம்சம் ரத்தம் அவருக்கு இருந்துச்சு. அவர் என்ன போல சாப்பிட்டாரு, ஓகே தானே? என்ன போலவே தூங்கினார், என்னை போலவே சிரித்தார், என்னை போலவே அழுதார், என்னை போலவே தந்தார். அவர் எல்லாமே ஒரு மனிதன் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு தெய்வ நிலைக்கு தூக்கிட்டு அவருக்கு இந்த உணர்வுகளே இல்லைன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கூடாது. அவர் பலவீனங்களையும் பார்த்தார். ஏசாயா 53 நம்ம வாசிக்கும் போது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனால் அவர் தேவனாலே அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார் என்று நாம் எண்ணினோம். இப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஐயோ அவர் பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாருன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேற என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்மை போல வந்து ஒரு மனுஷனுக்கு வருகிற வேதனையை அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான், ஒரு மனுஷனுக்கு வர துக்கத்தை அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான், அவனுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்றத அவர் இறங்கி வந்து மனுஷனாக பிறந்து அதை ஃபீல் பண்ணாராம். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். எவ்விதத்திலும் ஒப்பா இருக்க வேண்டியது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்காமலேயே போயிருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? யாருன்னா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதற்காக மரித்தார்? என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அப்படிதானே பைபிள் சொல்லுது. ஆனால் அவர் சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ பாவத்தை மன்னிச்சுட்டு போயிடலாமே, பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏதும் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு மிஷன் இருந்துச்சு. இந்த மனுக்குலத்தின் பலவீனம் எதுவென்று கர்த்தர் கண்டார். அந்த பலவீனத்துக்குள்ள அவர் வந்தார். அந்த பலவீனத்துக்குள்ள வந்து ஒரு சாதாரண மனிதனைப் போலவே இந்த உலகத்திலே நடமாடினார். காலங்காலமாக இந்த பூமியில பிறந்த ஒரு மனுஷனும் பிசாசு கொண்டு வருகிற சோதனையில ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. எல்லாரும் பலவீனர்கள் தான். நீங்க அப்படி தப்பி தவறி ஒரு தீர்க்கதரிசிகளை, ஒரு பெரிய ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொண்டு, ஆஹா அவர்கள்லாம் பயங்கரமா பிசாசு ஜெயிச்சாங்கன்னு பேசினா கூட கடைசியில் அவங்க மரித்து போனார்கள். என்ன ஆயிட்டாங்க? அப்போ எல்லைன்னு ஒன்று இருக்குது, எட்ஜுன்னு ஒன்று இருக்குது. அந்த எட்ஜில் ஜெயிச்சவங்க ஒருத்தனும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு கம்ப்ளீட்டான, ஒரு முழுமையான மனிதனாக வாழ்ந்து மனிதனுடைய பலவீனங்களுக்குள்ளே பிரவேசித்து அவர் ஜெயித்தார்ன்றதான் இங்கே செய்தியே. அல்லேலூயா.
நீங்கள் உங்கள் ஆண்டவரை பார்க்குறப்ப அவர் அவர் என்னுடைய எல்லா உணர்வுகளை புரிந்தவர். அதான் அவர் சொல்லும்போது இரக்கமும் உண்மையும் உள்ள ஆசாரியனா இருக்கும்படிக்கு அப்படின்றார்ல, அது படிக்கும்போது என்னதான் நான் நினச்சிக்கிட்டேன். என்னை எப்படி நினச்சிக்கிட்டேன் தெரியுமா? இப்போ நான் பாஸ்டர் உங்களுக்காக நான் கண்ணீரோடு ஜபிக்கலாம் தானே? இது எல்லா நேரம் சாத்தியம் நினைக்கிறீங்களா? அமைதியாயிட்டீங்க. எல்லாருக்கும் சாத்தியம் நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் நான் உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க முடியுமா? சொல்ல இரக்கம் மட்டுமல்ல உண்மையுமாகும். ஒருவேளை நான் ஒரு ஊழியக்காரனாக வருகிற ஜனங்கள் மீது நான் ரொம்ப கரிசனையோடு அன்போடு உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்னா காரணம் அது ஏன் இயல்பு அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் அதை பண்ண வைக்கிறார். ஏன் இயல்பு அது கிடையாது. ஆமாவா இல்லையா? நீங்கள் அநேக ஜெபக்குழு இருக்கிறீங்க, நீங்களாம் மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்களாம் அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களா? அது எது பண்ண வைக்குது? ஏற்கனவே இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் மனிதனுடைய உணர்வுகளுக்குள்ள எல்லா பாடுகளையும் உணர்ந்தவராக இருக்கிறார். அதனால தான் அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசும்போது அவர் அதை வேலையா செய்ய முடியாது. அது இரக்கத்தோடு அதில் உண்மையோடு பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசுகிற அந்த உணர்வை உணர்ந்தவராக அவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி இருக்கிறதுனால தான் அவர் நமக்குள்ளே வருகிற போது நம்ம யாருன்னே தெரியாத ஒரு மனுஷங்க நமக்கு முன்னாடி வராங்க. யாருன்னே தெரியாத அவங்களுக்கு சொந்த பந்தமாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது மனசு என்ன செய்யுது? ஒரு மாதிரி வெம்மி கண்ணீர் வருது. இசப்பா இவர்களுக்கு இறங்கணும் போது நமக்கு பழக்கமே இல்லாத அனுபவம் இல்லாத நபர்களுக்கு நம்மளால் இறக்கமாக ஜெபிக்க முடியுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் மனுஷராக இருக்கீங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்து தான் அதை பண்ண வைக்கிறார். அவர் உங்களை பண்ண வைக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நம்ம பவர்ஃபுல் காடாக பார்த்துட்டோம். எப்படி பார்த்துட்டோம்? இது எப்படி இருக்கு? சாமி உனக்கு என்ன தெரியும் கஷ்டம். ஏசுநாதர் மட்டும் மேலே பரலோகத்தில் உட்காந்துட்டு அப்படியே கை காட்டியிருந்தா வச்சுக்கலாம். கையிலேருந்து ஒளி மட்டும் அனுப்பி உனக்கு என்ன பிரச்சனை வா, ஒரு ஒளி அனுப்புகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை ஒளி அனுப்புகிறேன்னா நமக்கு என்ன தோணும் தெரியுமா? அவருக்கு தெரியுமோ தெரியாதோ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். சில பேர்லாம் எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஜெபத்தை ஜெபிக்கும் போது தாங்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்களோ அந்த வேதனையிலிருந்து அதே போல் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க விரும்புகிறாங்க. ஏன்னா அப்போ தான் அவருக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனே ஆண்டவர் பார்ப்பாரு. நீ சாதாரணமாக ஜெபம் பண்ணால் கூட அந்த வலி என்ன வலி எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்காது, எனக்கு இருக்குது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் எனக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஓகே தானே? உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெவ்வேறு பிரச்சனைகள் தான். ஆமாம் தானே? ஜீசஸ் என்ன செஞ்சார் தெரியுமா? நம்முடைய ஒட்டுமொத்த துக்கங்களும் ஒரு மனுஷனுக்குள்ள குவிச்சா அவன் உயிரோடு இருப்பானா? எது விளங்குது? அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்னா நம்ம ஏதோ ஒரு பக்கம் தான் பாடுபட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு எத்தனை வகையான பாடுகள் வருமோ அத்தனை வகையான பாடுகளும் ஒன்று குவிந்து ஒரு மனுஷனுக்குள்ள செலுத்தப்படும் போது நீங்க சாதாரணமாக கடந்து போற விஷயம் கிடையாது இது. நீங்கள் இயேசுவை வல்லமையான தேவனாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சாதாரண மனிதனாக இருந்து பிதா தனக்கு தரு பலத்திலே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் பிதாவினாலே கைவிடப்பட்டு நிர்கதியாய் நின்று ஒட்டுமொத்த உலகத்தில் அனுபவிக்கிற ஒரு மனுஷன். இந்த டெப்த்துக்கு மேலே ஒருத்தன் போனான்னா உயிரோடு இருக்க மாட்டான் சார், செத்துருவான் சார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த டெப்த்தில் அவர் போய் தான் செத்தார். புரியுது? ஹல்லேலூயா. அந்த ஆழத்துக்கு போனாருங்க. அடுத்தடுத்த சம்பவங்களை விளக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் இயேசுவை ஒரு பெரிய வல்லமையான கடவுளாக பார்க்குற நிலைமையிலிருந்து இறங்கி வந்து அவர் எனக்காக எவ்வளவு ஆழத்துக்கு இறங்கினார் நீங்க பார்க்கணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர் எப்படி வந்தார் சொல்ல பிலிப்பியர்ல? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஏன் அப்படி ஆனாரு? ஆதாம் தேவ சாயலா இருந்தான், ஆனால் அவன் அடிமையாக மாறி போனான். தேவ சாயல்ல இருந்த ஆதாம் அடிமையாக மாறுறதுனால இப்ப அடிமையை மீட்டெடுக்க தேவ சாயல்ல இருந்து வந்து மீட்டெடுக்கல. எப்படிதான் வந்து மீட்டெடுத்தாரு? மனுஷர் சாயல் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுது, அடிமையின்
இப்போ தேவசாயில் தேவ ரூபம் போயிடுச்சு. இப்போ என்ன வந்துச்சு? இப்போ அப்போ நம்ம லெவலுக்கு இறங்கணும்னா அவர் என்ன ரூபம் எடுத்து வந்தார்னு சொல்லுது? வேஷம் போட்டுக்கிட்டு வந்தார்னு அர்த்தம் கிடையாது. அடிமையாகவே அப்படியே வந்தார். தன் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு மனிதனுக்கு அவர் அதிகாரம் கொடுத்துட்டார். எத்தனை புரியுது? அவரு மார்க்கு மட்டும் ஒரு வித்தியாசமா காட்டியிருப்பார். மார்க் நம்ம நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இருக்குல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டுச்சு. அவர்கள் இயேசுவை ஒரு சாதாரண மனிதராக ஏற்றுக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் ஒரு ராஜாவாக, ஒரு மெஸ்ஸேயாவாக, ரட்சகராக நம்மை ஆளப்போ ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு சிக்கல் இருந்துச்சு. அவர்களுக்கு விளங்க பண்ணுவதற்காகத்தான் மத்தேயு என்ன செய்கிறாருன்னா, எழுதும்போது பல பகுதிகளில் அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கோட் பண்ணி காட்டுறார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நீங்கள் பல இடங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ மார்க்கு எப்படி எழுதினார் தெரியுமா? அதே இடத்துல அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், அடிமைகள் இருக்கிறார்கள். அடிமைகள் என்ன புரிஞ்சுவான் தெரியுமா? ராஜ வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேற. ராஜ வாழ்க்கை என்பது வேறு, நம்ம வாழ்க்கை என்பது வேறு. நமக்கெல்லாம் ஒரு ரட்சகராக இருக்க வாய்ப்பு இல்லைன்ற ஒரு மனநிலைமை அவளுக்கு இருந்துச்சு. அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில தான் மார்க் என்ன செஞ்சாரு? எழுதினார். அதில் தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீஷருடைய கால்களை கழுவுவார். அவன் பேதுருவெல்லாம், ஐயோ சாமி நீங்கள் போய் என் காலை கழுவுறதா? ஐயோ வேணாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, இந்த கால் கழுவுலாம் உனக்கு எனக்கு பங்கு இல்லை. ஐயோ அப்போ தலையை கூட செய்யுங்க, சேர்த்து கழுவுங்க. அவர் சொல்கிறாரு, ஏன்னா ஆண்டவர்ன்றீங்க, போதகர்னு சொல்கிறீங்க. ஆண்டவரும் போதகரமாக இருக்கிற நானே. ஆக்சுவலி ஆண்டவர் அங்கே ஒரு ஷோ காட்டல, ஒரு ஸ்டண்ட் காட்டல. அதாவது தாழ்மையாக இருக்கிற மாதிரி. நம்ம மக்கள்லாம் பார்த்துருக்குறீங்களா? அப்படியே தாழ்மையாக இருக்கிற மாதிரி. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் குப்பை எடுத்து போகிறது, அப்படியே டம்ளர் அதை ஃபோக்கஸ் பண்ணுறான். ஐயோ செருப்பு எடுத்துட்டாருங்க, அவர் செருப்பு அவரே போட்டுக்கின்னு போனாருங்க. ஐயோ ஒரு சட்டை அவரே போட்டுக்கிட்டாருங்க. வீட்டில் பொண்டாட்டிக்கு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் எங்கேயோ ஒரு பொது வெளியில் ஒரு டம்ளர் எடுத்து, அவர் குடித்த டம்ளரை அவரை எடுத்து வைத்து விட்டார். ஓ எவ்வளவு தாழ்மையான மனிதன். ஜீசஸ் அப்படி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணலை. அவர் உண்மையாகவே தாழ்மையாகவே வாழ்ந்து காட்டினார். ஏங்க அவர் அப்படி இருந்தார் அப்படின்னா, அதான் சொல்கிறேன், அவர் ஏன் லெவலுக்கு இறங்கி ஒரு பூர்ணமான மனுஷன் எப்படி வாழணும்னு காட்டினார். ஒரு முழுமையான மனிதன் எப்படி இருப்பான்ங்கிற ரோல் மாடல் நீங்கள் யாருக்கிட்டையும் எடுக்கவே முடியாது. ஆதாமுக்கு அப்புறம் அவள் தான் முடிஞ்சு, ஆதாம் வீழ்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு வேதம் சொல்கிறது, முந்தின ஆதாம் பிந்தின, முந்தின மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கிடையில யாருமே மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். இது புரியுது? அப்போ அவங்க யாருமே மனுஷன் இல்லையா? நம்மளாம் மனுஷன் இல்லையா? வேதம் எப்படி புரிய வைக்க தெரியுமா? நீங்கள் கை காலு மூக்கு மொழியும் தான் மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் தேவன் மனிதன் என்று யாருக்கு பேர் வச்சார் தெரியுமா? தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய மகிமையினாலே, தம்மை போல பரிசுத்தமாகவே, தம்மை போலவே ஞானம் உடையவனாக, ஞானத்தில், பரிசுத்தத்தில், மகிமையில், ஆளுமையில், எல்லாத்துலேயும் தன்னை மாதிரி என்ன செஞ்சார்? அவனை படைச்சிட்டு தான் அவனுக்கு பேர் என்ன பேர் வச்சாரு? அப்படின்னா மனுஷன்னா என்னவெல்லாம் இருக்கணும்? இப்போ விழுந்துட்டான். இது எப்படி தெரியுமா? அது இப்போ ஊருக்குள்ளே எல்லாம் இங்கே பாருங்க, நீங்கள் எங்கள் சர்ச்செல்லாம் காட்டுங்க, அத்தனை ஃபேன் இருக்கும். இங்கே ஏசியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏசின்னு சொல்கிறோம். இப்போ டிவி ஓடுது, ப்ரொஜெக்டர் ஓடுது சொல்கிறோம். அது ஒர்க் ஆகுது நல்லா. இப்போ அந்த பொருளை பார்த்து இது பேர் என்ன பேர்? ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை? ஒரு ஃபேனை பார்த்து சொல்கிறோம், அது பேர் என்ன பேர்? ஃபேன்னு சொல்கிறோம். இப்போ ஃபேன்னா என்ன பண்ணணும்? காற்று வரணும். சுவிட்சு போட்டால் கரண்ட்டு இல்லை, பவர் கொடுத்தா என்ன செய்யணும்? அதுக்கு பேர் தான் ஃபேனு. இப்போ அது ஃபால்ட் ஆகிட்டு சர்வீஸ் சென்டரில் இருக்குது. எங்கே இருக்குது? அப்போ அதையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம்? கூட ஒரு வார்த்தை சேர்க்குறோம். என்ன சேர்க்குறோம்? நான் ஃபேனுன்னு சொல்கிறதுனாலே அது எல்லா தகுதி அது இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அது ஃபால்ட் ஆகிருக்குது, சர்வீஸ் சென்டருக்கு வந்துருக்குது. அப்படி தான் மனுஷன் சொல்கிறதுனாலே நம்மளாம் மனுஷன் கிடையாது, மனுஷன் ஃபால்ட் ஆகிட்டுக்கிறான். இப்போ தேவனுடைய பார்வையில் மனுக்குலத்தை அவர் மீட்டெடுக்க முடிவு பண்ணப்போ வேதம் சொல்லுகிறது, மனிதனாலே மரணம் வந்ததான். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகம் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பை அடைந்திருக்கிறது.
ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போனதுனால வந்த விளைவுகளை சரி பண்ண இன்னொரு மனிதனை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழகா ரோமர்ல விளக்குறாரு. அவர் சொல்றாரு, நீங்க ஆதாம போல ஒரு மீறுதலுக்குப்பான பாவத்தை ஒருத்தன் என்ன செய்யல. இப்ப ஆதாம் என்ன செஞ்சாரு? ஆண்டவர்கிட்ட பிரியறதுக்கான ஒரு பெரிய மீறுதலை செஞ்சாரா? இப்ப ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் அவருக்கு என்ன வந்துருச்சு? இப்ப மரணம் வந்துருச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துருச்சு. சரி, ஓகே, ஆதாம் தானே அதை செஞ்சாரு, நாமெல்லாம் ஏன் சாவணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஆதாம் தானே செஞ்சாங்க. அதுதான் விளக்குறாரு. உங்களை பாவிகள் என்று தீர்க்கிற போது நாம் பாவிகளா இருக்கையிலே, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையிலே அப்படின்னு ரோமர் எழுதுற சொல்றாரு. நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் ஒரு பாவம் செய்யலையே. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? பொய் சொல்றது, திருடுறது, களவு பண்றது, மற்றவங்களுக்கு வந்து கலக்கம் வைக்கிறது, சண்டை போடுறது, கொலை பண்றது, பீடி சிகரெட் குடிக்கிறது, இதுதான் பாவம் நினச்சிட்டு இருக்கிறோம். வேதம் வந்து பாவம்னா எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, தேவனை விட்டு பிரிந்ததே தேவனுக்கு எதிராக ஆதாம் செஞ்ச பாவம் தான் இப்போ மனுக்குலத்தின் மேல இருக்கு. இந்த மனுக்குலம் செய்யற பாவத்தை கண்டு ஆண்டவர் செய்யல, மனுக்குலத்தை வெறுக்கிறது இல்லை. எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அவர்கள் தேவனோடு இருந்தால் பரிசுத்தமாய் இருந்திருப்பார்கள். தேவன் விட்டு விலகினா எதுதான் வரும்? இப்ப படிக்கிற பிள்ளைங்களோட சுத்தினா படி போறோம், படிக்கிற பிள்ளைங்க சுத்தலனா நெக்ஸ்ட் இன்னொரு குரூப் இருக்கு, அந்த குரூப் ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும்? இப்போ வந்து கண்ணுக்குட்டியோடு சேர்ந்தா என்ன வைப்பாங்க? பன்னிக்குட்டியோடு சேர்ந்தா இப்போ கண்ணுக்குட்டியோட ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு. அடுத்து இது என்னவா தான் மாறும்? இப்போ தேவனோடு இருக்கிற உறவு கட் ஆயிடுச்சுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிசாசு அங்கே ஆளுகை செலுத்துவான். சகல விதமான அசுத்தங்களை நடப்பிக்க அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் விளக்குறார். அப்போ அசுத்தங்கள் உள்ள வந்து அந்த அசுத்தங்கள் மூலமா செய்கிற கிரியைகளை தான் நம்ம பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் மூல காரணம் ஒன்று இருக்கிறது, ஆதாம் செய்தது. ஆதாம் தேவனிட்டு பிரிகிற மிகப்பெரிய காரியத்தை செஞ்சதுனால தான் மனிதன் அசுத்தத்திற்கு உள்ள போயிட்டான். அப்போ தேவன் என்ன பிளான் பண்றாருன்னா, ஒரு மனிதனாலே இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு சாபமும் பாவமும் வந்துருச்சு. இதை ஒரு மனுஷனை கொண்டு தான் என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும். ஒரு மனுஷனை கொண்டு தான் சரி செய்ய முடியும். அப்போ இப்போ இரண்டாவது மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மகிமையிலே பூர்ணமானவர். இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்திலே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபின்னு சொல்லுது வேதம். அவருடைய சாயலா இருந்தார், அவராகவே இருந்தார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே மகிமை இருந்தது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த பூமி மேல ஆளுகையும் இருந்தது. ஆதாம் கிட்ட சொல்றப்ப இந்த பூமியை கீழ்ப்படுத்தியவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னாரா? அவரு என்ன ஆண்டாருன்னு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஆளுமையை காட்டினார். காற்று போய் அடக்குறாரு, கடலை என்ன செய்யறாரு? அதட்டுறாரு. இயற்கைக்கு கட்டளை கொடுக்குறாரு. இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? சீசருக்கு கூடவே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் செஞ்ச எல்லா அற்புதங்களை பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் காற்றையும் கடலையும் அதட்டின உடனே, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு? அப்ப இவெல்லாம் என்ன தான் பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க? அவர் அந்த அதிகாரம் உடையவராக இருந்தார். அப்ப வேதாகமத்தின்படி யார் மனுஷன் சொன்ன? அதிகாரம் உடையவன், ஆளுமை உடையவன், பரிசுத்தம் உடையவன், மகிமை உடையவன், தேவனுடைய சாயல், அவனுக்கு தானே மனுஷன் பேரு. அப்ப அதுக்கு பிறகு வந்தவங்க மனுஷங்களா? இல்ல. அப்ப அடுத்து யார் தான்? இதைத்தான் கொரிந்தியர்ல விளக்குறார். முந்தின ஆதாம், முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானவன், பின்னாடி வரது விண்ணிலிருந்து வந்த கர்த்தர். அப்போ முதல் மனுஷன் ஒரு பெரிய மீறுதலை செஞ்சான். அந்த மனுஷனுடைய மீறுதலினாலே அவனாலே பாவம் உலகத்துல வந்துச்சு. இப்ப அந்த பாவத்தினால நம்ம பீடிக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசு நம்ம மீது ஆளுகை செலுத்துகிறான். இந்த ஆளுகையும் தப்பித்துக் கொள்ள முடியாதபடிக்கு இந்த மனுக்குள்ள பல ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருக்கு. இதை மீட்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் திராணி இல்லை. ஏன்னா எல்லாரும் ஆதாமின் வித்துல வந்ததுனாலே அந்த சத்ருவை எதிர்க்கிற தைரியமோ, துணிச்சலோ, பலனோ, ஆவியோ, வல்லமையோ, மகிமையோ ஒருவனுக்கும் இல்லை. அப்போ ஒருவர் என்ன செய்யணும்னா, அந்த பிசாசை ஜெயிக்க வேண்டும். அந்த ஒருவர் பூர்ணமான மனுஷனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்படின்னா எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு ரோல் மாடலா தான் வந்தார். எத்தனை புரியுது? நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கான தியானம் என்பது இயேசு கிறிஸ்துடைய வல்லமை குறித்தோ அவர் மகிமையான தேவன் என்பதை குறித்தோ அல்ல. இன்னைக்கு நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய பார்வை, உங்களுடைய கோணம் நீங்க எப்படி பார்க்கணும்னா, சாதாரண மனிதன் இயேசு அப்படி பாருங்க. அந்த பக்கம் விட்டுருங்க. அதான் வருஷ கணக்காக தியானம் பண்ணிட்டு இருக்கிறோமே.
வருஷக்கணக்காக ஸ்லாகிச்சு பேசுறோம். ஐயோ கர்த்தர் இப்படி அற்புதங்களை செய்தார், அப்படி செய்தார், அவர் வல்லமையாய் வந்தார், மகிமையாய் வந்தார். எல்லாம் நிப்பாட்டிடுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ரொம்ப சிம்பிளா சாதாரண மனுஷனா அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் மரணம் என்று வருகிற போது கூட தேவன், பிதாவாகிய தேவன் தனக்கு அந்த மரணத்தை அவர் நியமித்தன்றதுபடினாலே அந்த மரணத்துக்குள்ள போராட்டத்தை பிதாவின் சித்தமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் மரணத்துக்குள்ள போய் மரணத்தையும் அவர் வென்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு முழுமையான மனிதனாக நித்திய வாழ்வை உடையவராக அவர் இருந்தார். இப்ப அவருடைய திட்டமே என்னன்னா, ஆதாம் இழந்து போன அந்த நித்தியமான வாழ்க்கையை நமக்கு என்ன செய்யணும், தரணும். அப்படின்னா இந்த நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்க கூடாதபடிக்கு இடையில நிக்கிற மரணத்தை என்ன செய்யணும், ஒழிச்சு கட்டணும். இந்த மரணத்துக்கு காரணமா இருக்கிற பாவத்தை ஒழிச்சு கட்டணும். பாவத்தை ஒழிச்சாதான் மரணம் என்ன செய்யும், ஒழியும். அப்ப பாவத்தை மேற்கொள்ளுகிற பரிசுத்தம் உள்ள ஒரு நபர் தேவைப்படுறாங்க. ஒருத்தர் கூட கிடையாது. அதனால தான் இந்த உலகத்திலே முதல்ல ஒரு மனுஷன் பிறந்தான், அவன் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இல்லை. அப்படின்னா உலகம் காலியா இருந்தான்னு அர்த்தம் இல்லை. மனிதனுடைய தன்மையோட ஒருத்தன் அந்த பூமியில இல்லை. மனிதனுக்கு இருக்கிற அந்த நித்திய வாழ்க்கை ஒருவனுக்கும் இல்லை. மனிதனுக்கு இருந்த அந்த மகிமை ஒருவனுக்கும் இல்லை. மனிதனுக்கு இருந்த பரிசுத்தம் ஒருவனுக்கும் இல்லை. மனிதனுக்கு இருந்த தேவ சாயல் ஒருவனுக்கும் இல்லை. எல்லாரும் இழந்து போனார்கள். எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனா இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரு பரிபூர்ணமான மனுஷனா எல்லா விதங்களையும் முழுமை உள்ளவரா அவர் வந்தார். அவர் ஏன் வந்தார்னா அவர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, அவர் நம்முடைய உணர்வுகளுக்குள்ள இறங்கி நாம் அனுபவிக்கிற எல்லா நெருக்கங்களையும், நாம் அனுபவிக்கிற கஷ்டங்களையும், நாம் அனுபவிக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, நமக்கு சில தடுமாற்றங்கள் இருக்குல்ல, ஒரு மனுஷனா இருந்தான்னா அவனுக்கு எப்படிப்பட்ட ஸ்ட்ரகிளா இருக்குன்னு அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? அவர் தேவனாயிருந்து ஞானத்துல கண்டுபிடிக்கல, மனுஷனாயிருந்து அனுபவத்திலே கண்டுபிடித்தார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் எபிரேயர் நிருபம் நம்ம 2ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் போது அடுத்த வசனமே என்ன சொல்லுது பாருங்க, 18 பாருங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் மட்டும் போட்டிருந்தா பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவர். கேட்க நல்லா இருக்குல்ல? இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவர். இப்படி முடிச்சிருந்தா பரவாயில்ல. ஆனா அவர் டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும். அப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கான விடுதலையை நீங்கள் எதிர்பார்க்கறீங்கல்ல, உங்களுக்கான ஃப்ரீடமை நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, உங்களுக்கான சுகத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, உங்களுக்கான அந்த நோயிலிருந்து, பேயிலிருந்து, பிசாசிலிருந்து பிரச்சனை வெளியே வர நீங்க விரும்புறீங்கல்ல, உங்க விருப்பத்தினுடைய ஆவல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆவல் அவருக்கும் விடுவிப்பதற்காக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நீங்க போய் அவரை கஷ்டப்பட்டு இழுத்து என்னை எப்படின்னா விடுவிச்சு விடுங்கன்னு சொல்ற இடத்துல இல்ல, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார்னு அர்த்தம். அதுல அவர் ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிறார். எதுக்காக அவர் வந்தாரோ அதுவே உனக்கு இருக்கும்போது அவர் இன்னும் என்ன செய்வார், உனக்கு இன்வால்வ்டா வேலை செய்வார். இப்போ நிறைய பேருக்கு என்ன புரியல அப்படின்னா, ஐயா நீங்க சொல்றதை பார்த்தா அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாருன்னு பேசுறீங்க, ஆனா பல நேரங்களில் என் பிரச்சனை நான் வெளியே வரலையே. அதனால தான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை நோக்கி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள், அது எல்லாம் மாற்றி போட்டு விடும். எத்தனை பேர் விளங்குது? இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை கண்ணார கண்டார்கள், ஆனால் அவர்கள் விழுந்து போனார்கள். ஆமாவா இல்லையா? பவர் என்ன செய்யாது, லவ் காட்டாது. அவர் அவர்களை எத்தனையோ வகையாக நடத்தினார். ஏன்னா அன்பை செலுத்துறேன்னா அதிகபட்ச அன்பை காட்டக்கூடிய ஒரே திட்டம் தம்முடைய குமாரன் அனுப்புவது மட்டும்தான். ஆனா அதுக்கு ஒரு நாள் வச்சிருந்தார். அதனால அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, அதை காண்பிக்க முடியாது. காலம் நிறைவேறின போது தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அப்போ ஒரு நாளை பிதா குறித்து வைத்திருந்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக, ஒரு சாதாரண மனிதனாக இருந்து என்னை எவ்வளவு நேசிக்காம அவர் ஏன் லெவலுக்கு இறங்கினார் நீங்க புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் என்ன மாதிரி மாம்சமும் ரத்தமும் உடையவரானார். அவர் பார்த்தார், தேவன் பார்த்தார், வானம் உண்டாக கடவுது, உண்டாயிடுச்சு இல்ல, வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்புறம் என்ன சொன்னாரு, மரம் செடி கொடிகளை உண்டாக்குனார், இவைகள் உண்டாக கடவுது அப்படின்னாரு, உண்டாயிடுச்சு. அப்படின்னு அர்த்தம் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையினாலே இவைகளை.
அந்த வார்த்தையானவர், இப்போ தேவன், பிதாவாகிய தேவன் சொல்றாரு, மனிதருக்கு மீட்பு உண்டாக கடவுது. மனிதனுக்கு மீட்பு உண்டாக கடவுது. எப்படி உண்டாகும்? மனுஷனை மீட்கணும் அப்படின்னா அவனுடைய பாவங்களுக்கு ஒரு நிவர்த்தி தேவைப்படுகிறது, அவனுக்கு ஒரு பலி தேவைப்படுகிறது. அப்போ பலி தேவைன்னா ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தை என்னவா ஆகணும்? இப்போ என்னவா ஆகணும்? இதெல்லாம் எதுவும் நடந்துடல. தேவன் ரட்சிப்பை குறித்து ஒரு கட்டளை பிறப்பித்தபடினாலே வார்த்தையானவர் மாம்சமாக மாறி இறங்கி வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு காலம் சொல்றல, என்னிடத்துல புறப்படுகிற வார்த்தை வெறுமையான இடத்துல திரும்பினதே இல்லை. மழையானது பூமியை நனைத்து எப்படி புல்லும் புண்டும் முளைக்க வைக்கிறது, அதுபோல இடத்துல புறப்படுகிற வார்த்தை வெறுமையாக திரும்பினதே. பிதாவுடைய ஒரே சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மரித்தால் மட்டும்தான், ரத்தம் சிந்தினால் மட்டும்தான் இந்த மனுஷனுக்கு மீட்பு, விண்ணுலக மேன்மை விட்டு சாதாரண மனிதனாக நடந்தால் மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும் என்பதை குமாரன் அறிந்து கொண்டார். அது எவ்வளவு ரிஸ்க்னு அவர் பார்க்கல, ஆனா அதை செஞ்சார் அவர். ஏன்னா அந்த வார்த்தை திரும்பி வெறுமையா அவரிடத்துல போகாது. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க அவர் மாம்சமும் ரத்தமுமாக வந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் அடிக்கும் போது ரத்தம் வெள்ளமாக பாய்ந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கிறோம் ஆண்டவர் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? நம்ம ஜெபிச்சா கூட ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க பவரை பார்த்து ஜெபிச்சோம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில வல்லமையா கிரியை நடப்பீங்க அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். யார் நமக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க? ஆண்டவரே உங்க வல்லமையை காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பயங்கரமா ஜெபம் போட்டு அவர் பார்க்குறாரு. நான் பெரிய ஒரு வேலையை செஞ்சு நிற்கிறேன், இன்னும் நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையே, நீ என்னோட மெர்ஜ் ஆகலை இன்னொன்றார் ஆண்டவர். என்ன ஆகலை? நீ அங்கே அந்தாண்ட நின்றுருக்கிற, என்னை இந்தாண்ட வச்சிருக்கிற, உனக்குள்ள நான் இருக்கிறேன்னு பேசுகிற, ஆனால் தூரமாக இருக்கிற மாதிரியும் என்ன செய்கிற, ஜெபிக்கிற. அப்போ நீ என்னை எந்த லிஸ்ட்டில் வச்சுட்டேன்னா, எல்லா அவதார புருஷர்கள் போல நானும் உன்னுடைய பிரச்சனையில் திடீர்னு வந்து குதிச்சு அப்படியே உன்னை மாற்றிட்டு அப்படியே போயிடுவேன் நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் உங்களுக்கு வெளியே இருக்கிற பிரச்சனையை திடீர்னு மந்திரக்கோலை வச்சு மாற்றுறவர் கிடையாது. முதல்ல உங்களுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனையை தன்னுடைய அன்பை கொண்டு மாற்றுகிறவர். ராமன் சொல்லுங்களேன். அவர் வெளியே இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை மாற்ற பார்க்க மாட்டார். உங்களோட அந்த அறிவு இருக்குல்ல, உங்களோட புரிதல் இருக்குல்ல, அங்கிருந்தா கர்த்தர் தம்முடைய கிரியை நடப்பிக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை முழு மனிதனாக என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள துவங்குகிறீர்களோ அன்றிலிருந்து உங்களை விட வல்லமையானவர்கள் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னை வல்லமையான கடவுளாக பார்க்கணுன்றதை விட நான் சாதாரண மனிதனாக வந்தேன்றது தான் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். எத்தனை புரியுது? அதான் சொல். ஏன்னா அவர் வல்லமையா கடவுளாக காட்டுறதுக்காக பெருசாக ஒன்றும் வல்லமை அவர் காட்டல. நாங்கள் பெருசாக வல்லமையை காட்டல. ஆமாங்க, காட்டலைங்க. அப்போ அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் அதெல்லாம் ஏதோ கோடிக்கு மேலே தமிழில் தெரில, அதுக்கு மேலே ஏதோ மில்லியன் பில்லியன்றாங்க. அதில் ஏதோ ஒரு பாயிண்ட் தான். நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, திடீர்னு மரித்த ஒருவனை உயிரோடு எழுப்பிட்டார். மரித்தவனை உயிரோடு எழுப்பிட்டார். பயங்கரமாக பிரமாதமாக பேசிகிட்டு இருக்கிறோம். வீல் சேரில் வந்து நடக்கிறாங்க. நமக்கு எப்படி ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்கிற ஆச்சா பூச்சான்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த அற்புதம் செய்கிறவனை கர்த்தர் கண் கொண்டு பார்க்கணுன்னா இந்த பெரிய அண்டம் இருக்குல்ல, அதில் லட்சக்கணக்கான பால்வெளி மண்டலங்களை விலைக்கு விட்டுட்டு ஒரு பால்வெளி மண்டலத்தில் வந்து எக்கச்சக்கமான சூரிய குடும்பங்களை விளக்கிட்டு அந்த சூரிய குடும்பங்களில் வந்து ஒரு பூமியை உருட்டி பார்த்து, ஏன்னா அதில் படைச்சது யார் தான், அதுக்குள்ளே வந்து அவர் இந்த கண்டத்தை பார்த்து, அந்த கண்டத்துக்குள்ளே ஒரு நாட்டை பார்த்து, அந்த நாட்டுக்குள்ளே ஒரு மாநிலத்தை பார்த்து, அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஊரை பார்த்து, ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு தெருவை பார்த்து, தெருவுக்குள்ளே இருக்கிற பில்டிங்கை பார்த்து, பில்டிங்குள்ளே இருக்கிற மக்களை பார்த்துட்டு அதுக்குள்ளே தான் ஒருத்தனை வந்து பார்க்கணும். அவரோட ரேஞ்சே வேற. புரிஞ்சுங்க, சத்தமல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால நீங்கள் தேவனுடைய வல்லமையை கண்டு சிலாகிக்கிறவர்களாக இல்லை, இயேசு கிறிஸ்துவின் சரீர மரணத்தை குறித்த புரிதல் உங்களுக்கு வருகிற போதுதான் நீங்கள் இயேசுவை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயேசு மாம்சத்தில் ரத்தத்தில் வந்தார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு வந்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆதாம்கிட்ட சொன்னார், ஒருவர் வருவார், அவர் இப்படி சரீரத்தில் வருவார், அவர் உனக்காக மரிப்பார் என்ற அந்த சத்தியத்தை சொன்னதுனால தான் ஆதாமுக்காக ஒரு பலியை கர்த்தர் அங்கே செலுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு வந்த பரிசுத்தவான்கள் ஒரு விலங்கு என்ன செஞ்சாங்க, பலியாக செலுத்தினார்கள்.
மோசையோட காலத்துல கர்த்தர் அதை ஒரு கட்டளையாக என்ன செஞ்சார்? கனெக்ட் பண்ணி விட்டார். இது ஏற்கனவே செஞ்சுட்டு வந்திருக்கா, இது தான் முக்கியமான பாயிண்ட். நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னா மெயினே இதுதான், பலிதான் முக்கியமானது. ஏன் பலின்னா, ஆடு என்னை காப்பாத்தல. ஓசியா 6:6 என்ன சொல்றாரு? அவர்கள் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நீ கொடுக்குற பலியை நான் விரும்பல, உன் மேல நான் ஒரு இரக்கத்தை காட்ட விரும்புறேன். அந்த இரக்கம் என்னுடைய குமாரன் மூலமாக வெளிப்பட போகிறது. அந்த குமாரன் சிந்துகிற ரத்தத்தினாலே இந்த மனுக்குலம் மீட்கப்பட போகிறது. உங்கள் மீது ஒரு இரக்கத்தை காட்ட விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை விசுவாசிக்கிறவர்கள் இந்த சடங்கை என்ன செய்யுங்கன்னு சொன்னார். அப்ப ஆட்டு ரத்தம் என்னை மீட்டெடுக்கல, இயேசுவின் ரத்தம் தான் என்னை மீட்டெடுக்கிறது. அப்ப நான் பலியை விரும்பல, இரக்கத்தை தான் விரும்புறேன்றதை அவர் சொல்லி முடிச்சார். இயேசு கிறிஸ்து பேசும்போது 2 இடங்களை கோடிட்டு காட்டுகிறார். என்ன சொல்றாரு? பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதை பொருள் என்னவென்று நீங்கள் அறிந்திருந்தீர்களானால் குற்றமல்லாதவர்களை என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க குற்றப்படுத்த மாட்டீங்க அப்படின்றாரு. அப்போ காடோட அந்த இரக்கம், கடவுளோட இரக்கம் இருக்குல்ல, அது இயேசு கிறிஸ்து என்கிற மகா தேவன் மனிதனாக அனுப்பி அந்த இரக்கத்தை காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இதை காயின் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆக்சுவலி நம்ம பார்க்கறோம்ல, கர்த்தர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. யாரோட காணிக்கை அங்கீகரிச்சார்னு பார்க்குறோம்? ஆபேலோட காணிக்கைய அங்கீகரிச்சார்னு பார்க்குறோம். இப்போ ஆபேல் என்ன காணிக்கை வச்சாரு? இவர் என்ன காணிக்கை வச்சாரு சொல்லுங்களேன். காயின் காய்கறிகளை வச்சாரு, ஆபேல் எதை வச்சாரு? அது உடனே நம்ம ஆளுங்க அது சொத்தை சொல்லலாம் வச்சிட்டான். ஆனால் தான் ஆண்டு ஒரு கோவம் வந்துச்சு. அவன் கொடுமையான ஆட்டை வச்சான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே சொல்லப்பட்டது, இங்கே ஆதியாகமத்தில் காணிக்கன்னு இருக்கு, ஆனால் எபிரேயர்ல பலின்னு சொல்லுது வேதம். கர்த்தர் ஆபேலின் பலியை அங்கீகரித்தார், காயினுடைய பலியை நிராகரித்தார். ஏனென்றால் பலி என்பது காய்கறியில வைக்க முடியாது, பலி என்பது ரத்தத்துல தான் வைக்க முடியும். இவன் தோட்டக்காரனா இருந்தால் கூட தோட்டத்தில் இருக்கிற காய்களை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து ஒரு ஆட்டை கொண்டு வந்தா என்ன செஞ்சிருக்கணும். அப்ப இந்த மனுக்குலம் மீட்கப்படும் என்று பெரிய சத்தியம் அவனுக்கு பேசப்பட்டிருந்தது. அதை அவன் சாதாரணமா என்ன செஞ்சிட்டான்? அதை இக்னோர் பண்ணிட்டான். அதனால தான் அவர் சொல்றாரு, அவன் இருதயத்தின் சிந்தனைகள் பொல்லாததா இருந்தது தான் என்ன செய்த ஆண்டவர் அவனை ரிஜெக்ட் பண்ணார். என்ன பொல்லாதது? மனிதனுக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய ரட்சிப்பு அவன் ரிஜெக்ட் பண்றான். எத்தனை பேர் விளங்குது? அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சமும் ரத்தமும் உடையவராக வந்தார்ன்றதை நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அது எப்படி வந்தார்ன்றதை விளக்குறாரு பாருங்க. என் கூட எடுத்துக்கணும். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 3வது வசனம். பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக. அது எப்படி மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதுன்ற வார்த்தையை மட்டும் நீங்க ஒதுக்கிடுங்க. ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா அப்படின்னா 8வது அதிகாரம் ஆரம்பிக்கிறப்போ அவர் நியாயப்பிரமாணம் அறிந்தவர்களோட பேச ஆரம்பிக்கிறார். இப்ப நமக்கு அது தேவையில்லை. அதுக்கு கீழே உள்ள பகுதியை நான் விளக்குறேன். அவர் என்ன சொல்ற பாருங்க, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை தீர்த்தார். அப்போ பாவத்துக்கு முடிவு கட்டினாராம். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்னா பாவத்தை முடிச்சு கட்டினார் அர்த்தம். இனி பாவம் இந்த மனுக்குலத்தின் மீது தொடர்ச்சியாக பேலன்ஸ் செய்ய முடியாதபடிக்கு அதை முடக்கினார்னு அர்த்தம். எத்தனை பேர் விளங்குது? நான் சொன்னல, முதல் மனுஷனால இந்த உலகத்துல பிரவேசித்த பாவம் இருக்குல்ல, இந்த பாவம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். இந்த பாவம் உள்ள இருக்கிறதுனால நீங்க பாவம்னா கெட்ட பழக்கங்கள் நினைச்சுக்க போறீங்க. திரும்ப சொல்றேன், ஆதம் செய்த மீறுதல் தான் முதல் பாவம். அது நிமித்தம் நீ எறும்புக்கும் தீங்கு நினைக்காத ஆளாக இருக்கலாம். ஐயா என்ன பார்த்து பாவின்னு சொல்லாதீங்க. நீ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காம இருக்கலாம். ஆனா இந்த உலகத்திலே ஆதாம் மூலமாக பிரவேசித்த பாவமானது இன்றைக்கு நீ அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. ஆண்டவர் உன் வாழ்க்கையில வல்லமையான கிரியைகளை நடப்பிச்சு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும் தான் கர்த்தர் விரும்புறாருன்னா அது உள்ள வரக்கூடாதபடி எதுவும் தடை செய்யுது? இந்த பாவம் தடை செய்யுது. நீங்க எல்லாவற்றையும் துறந்து ரொம்ப தூய்மையான ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும் விரும்பினா கூட அதுக்கு பேர் தூய்மையான வாழ்க்கை இல்லை, அதுக்கு பேர் நல்லவனா வாழ்ற வாழ்க்கை. பரிசுத்தவான் என்பவன் வேற, நல்லவன் என்பவன் வேற.
ஐயா நான் யாருக்கு தீங்கு நினைக்கல, நான் ரொம்ப நல்லவன், தான தர்மங்கள்லாம் பண்ணுறேன், எல்லாம் ஓகே. எறும்பு கடிச்சா கூட சாதாரணமாக அந்த எறும்பு எடுத்து செஞ்சிருவேன், ஓரமாக விட்டுருவேன். ஒரு கொசு கடிச்சா கூட என்ன செய்ய மாட்டேன், நான் அதை அடிக்க மாட்டேன், என் ரத்தம் தானே குடிச்சிட்டு போட விட்டுருவேன் சொல்லி அவ்வளோ உன்னை புனிதனாக காண்பித்தால் கூட உனக்கு பேர் பரிசுத்தவானல்ல, நீ நல்லவன் தான். எத்தனை புரியுது? ஆதாம் மூலமாக இந்த உலகத்தில் பிரவேசித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பாவம் என்பது நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ அந்த வித்திலே வந்தவன் என்பதனாலே உன் மேல அது எப்பவுமே தங்கி இருக்கும். அப்ப ஆண்டவர் பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கணும் முடிவு பண்ணார். நம்மலாம் பேசும்போது என்ன சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்தார், அப்படிதான் பேசுறோம். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். சில பேர் சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, ஒரு படி மேலே போயிட்டாங்க அவங்கெல்லாம், நான் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், செய்ய போகிற, அவங்களுக்கு தான் இந்த செய்தி. ஓவரா போயிட்டாங்க. அவரு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிறோங்க. இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் அறையப்பட்டாரு? எப்போ அறையப்பட்டார்? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டார். ரைட்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார், ஒத்துக்கலாம். 2000 வருஷம் தாண்டி வந்திருக்கிறோம். இப்போ 2000 வருஷமா பாவி இருக்குதான் செய்யறான், பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். இப்போ எப்படி ரிவர்ஸில் போவோம் பாவம்? என்ன ஒரு மயான அமைதி! ஆனா ஆமாம்ல, நேற்று ஒருத்தன் பாவம் செஞ்சான், இன்னைக்கு அவனுக்கு தீர்ப்பும் கொடுக்கலாம், அவனை விடுதலையும் ஆக்கலாம். இன்னைக்கு ஒருத்தன் பாவம் செய்யறான், நாளைக்கு அவனுக்கு தீர்ப்பும் கொடுக்கலாம், விடுதலையும் ஆக்கலாம். நான் இன்னைக்கு பாவம் செய்யறேன், நான் 2000 வருஷம் முன்னாடி இப்படி தண்டனை ஏற்றுக்க முடியும்? என்னங்க இப்படி ஏமாத்தின்னு இருக்கிறீங்க அப்படின்னு சில அறிவாளிகள் கேட்குறாங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான் இருக்கு. எதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாரு? இப்படி சொல்லட்டுமா, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மாத்திரை போடுறோமா? தலைவலி மாத்திரை, ஜுரம் மாத்திரை போடுறோமா? இப்போது எதுக்கு எடுத்தாலும் பாராசிட்டமால் கொடுத்துட்றாங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு ஒரு மாத்திரைன்னு செய்கிறாரு, எழுதி தர்றாரு. உடனே அந்த மாத்திரையை வச்சுக்கிட்டு, இந்த பாராசிட்டமால் மாத்திரை எனக்கென்றே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படியே சொல்லுவீங்க? அப்படியே சொல்லுவீங்க? ஒன்றும் உனக்கு கண்டுபிடிக்கல, அது ஃபீவருக்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எப்போ கண்டுபிடிப்பட்டுச்சு? முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டாகிவிட்டது. எப்போ அது கண்டுபிடிச்சாச்சு? இப்போ இல்லை, 10 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் 200 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஃபீவர் வந்தாலும் மாத்திரை போட்டா. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் பாவத்துக்கு மறிக்கல, அவர் பாவத்துக்கு மறிச்சார். விளங்கிருச்சா? மருந்து எனக்கு கண்டுபிடிக்கல, நோய்க்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால நோய் யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அவங்கெல்லாம் அந்த மாத்திரை போட்டால் சரியாயிருவாங்க. இயேசு கிறிஸ்து ஏன் பாவம், நான் பீடி பிடிச்சுன்னுக்கிற பாவத்தை அவர் ஏற்றுன்னு இருக்கிறாரு, நான் பொய் சொல்கிறேன், நான் திருடுறேன், அந்த அப்படி ஏற்றுக்கல. அவர் ஆதாமின் மூலமாக வந்த அந்த பாவத்திற்கு ஒரு தீர்வை கொடுத்திருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அந்த பாவத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறார்கள். கையை தட்டி வராமல் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்கு அல்ல, அவர் பாவத்திற்கு மரித்தார், பாவத்திற்கு அவர் ரத்தத்தை சிந்தினார். இதை புரிஞ்சுக்காதவங்க இப்போ பாருங்களேன், முந்தின காலத்து இப்போ பாவம்ன்றதுனால பாவம் எந்த காலத்தில் யாருக்கு அஃபெக்ட் ஆனாலும் அதை விடுவிக்கிற வல்லமை அவருடைய ரத்தத்துக்கு, அவருடைய மரணத்துக்கு இருக்குதானே? அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் செய்த பாவங்களுக்கும் அவர் தீர்வை உண்டாக்கி இருக்கிறார், அதற்கு பிறகு வருகிற பாவிகளுக்கும் அவர் தீர்வை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ எனக்கு முன்னாடி இருந்த பாவங்களும் அதனாலே கழுவப்படும், எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க பாவம் அதனாலே கழுவப்படும். இன்றைக்கு நான் பாவியா இருக்கிற போது என் பாவமும் கழுவப்படும். அப்படி என்றால் அவர் முந்தின பிந்தின இந்த காலத்து பாவத்தில் இருக்கிற அத்தனை மக்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி வராமல் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சுக்காம நான் செஞ்ச பாவத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு, செஞ்சுன்னுக்கிற பாவத்தையும் என்னவா செஞ்சுன்னு இருக்கிற பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, இனி செய்ய போகிற பாவத்தையும் மன்னிப்பாரு. இதுதான் ரொம்ப அதீதமாக புரிஞ்சுக்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவர் மரணத்தை முடிவு கட்டணும்னு நினைச்சார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அவர் சோதிக்கப்படும் போது கூட நான் சொன்னல, இப்போ ஏற்கனவே சொன்னேன், அவருடைய துன்பங்கள் பாடுகளை நம்மள மாதிரி அவர் என்ன செய்யல, அவர் அனுபவிக்கல. இப்போ நமக்கு பலருக்கு துன்பங்கள் பாடுகள் இருக்குல்ல, அது மற்றவங்களுக்கு வந்த துன்பங்களை பாடுகள் நமக்கு நம்ம இருக்க மாட்டோம். சில பேர் பார்த்து சொல்லுவோம், இதுக்கேவா அழுவுற, என் பிரச்சனைலாம் சொன்னா அவ்வளோதான் நீ அப்படி சொல்கிறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அழுதுகிட்டு கிடக்கிறப்பாரு, எனக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படி சொல்லுவோம்ல. இப்போ ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லுவார், உனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா, நான் ஏற்றுக்கிட்ட பாடுகளை பற்றி சொல்லட்டுமா, நான் சகிச்ச துக்கத்தை பற்றி உனக்கு சொல்லட்டுமா, நான் எதிர்கொண்ட பிரச்சனை சொல்லட்டுமான்னு எப்படி சொல்ல முடியும்?
அவர் ஒரு மனிதனுடைய பாவத்திற்காக, ஒரு மனிதனுடைய பாடுகளுக்காக, ஒரு மனிதன் துக்கத்துக்காக வரல. இந்த உலகத்திலே மனிதன் எத்தனை வகையான துன்பங்களை, உபத்திரவங்களை படுகிறானோ இந்த பாவத்தின் நிமித்தமாக, அத்தனை விதமான துன்பங்களும் ஒன்று சேர்த்தால் எவ்வளவு ஒரு பெயின் வரும். அந்த ஒரு வலியை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். அதனால் அவர் மரிக்கவும் செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசாயா சொல்லும்போது சொல்றார், அவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? மரித்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனா நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அவர் தேவனாலே, தேவன் தான் அவர் இது மாதிரி பண்ணிட்டார், ஒப்பு கொடுத்துட்டார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அவர் இப்படித்தான் பாடுபட்டு போக வேண்டும் தேவனுடைய சித்தமாக இருந்தது. வாங்க எடுத்து வாசிக்கலாமா? வாசிங்க. எபிரேயர் 2:10, அதே அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஓ அப்பா, ரட்சிப்பின் அதிபதி எதுல பூரணப்படுத்தினாராம்? அதுனா உபத்திரவத்துல பூரணம். அதைத்தான் சொன்னேன். முழுமையான உபத்திரவத்தை, ஒரு மனிதனும் தாங்க முடியாத உபத்திரவத்தை அவர் என்ன செய்தார் அங்கே? அப்போ பிதா அவருக்கு நேரடியான மரணத்தை கொடுக்க வேண்டும், பிதாவின் சித்தம் அல்ல. இந்த மனு குலத்தில் இருக்கிற மனிதன் எப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொண்டிருக்கிறான், எப்படிப்பட்ட உபத்திரவங்களையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் தாங்க முடியாதபடி தத்தளிக்கிறானோ, அவைகள் எதனாலே வருகிறது என்று பார்க்கிறார். அது எதனாலே வருகிறதுனா பாவத்து நிமித்தம் இந்த பூமியில் அது வந்திருக்கிறது, இந்த சாபம் வந்திருக்கிறது. மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கர்த்தர் அழகான ஒரு உலகத்தை உண்டாக்கினார். ஆதாமுடைய மீறுதல் நிமித்தம் அந்த மகிழ்ச்சி பறிபோனது. திரும்பவும் இறைவனோடு இருக்கிற உறவு, மகிமை, வெளிச்சம், ஆளுமையோடு கூட ஒரு மனு குலத்தை கர்த்தர் உண்டாக்க விரும்பினார். அப்ப தம்முடைய குமாரனை அனுப்பி எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்துக்குள்ளாக எடுத்து அதை உணர்ந்து அதை அனுபவித்து அதனாலே வருகிற விளைவாகிய மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை புரியுது? ஆனால் தான் நமக்கு நிருபத்தில் சொல்லும்போது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம் வேற சோதனை. நீங்க மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைனா என்ன அர்த்தம்? ஜீசஸ் கிரைஸ்ட் முழு மனுஷனா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் பிதாவுடைய கனெக்ஷன் அவர் ஜெயிச்சிட்டார். உங்களுக்கு வழங்குதா? உங்களுக்கு நீங்க தாங்க முடியாத உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம்? தர மாட்டார். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? என்னால தாங்கவே முடியல பிரதர், இதை போய் நீங்க தாங்க முடியாத உபத்திரவம்னு சொல்றீங்க. அதான் வேதம் சொல்லுது, தாங்க முடியாத உபத்திரவத்தை கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு. அப்படி நீங்க சொல்ற மாதிரி உண்மையாவே தாங்க முடியாத உபத்திரவத்தை நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன சிஸ்டர்? அதான் நானும் யோசிச்சு இருக்கிறேன். ஆமா இல்ல, சில பேர் பாருங்க, ஆமா இல்ல நம்ம உயிரோடு இருக்கிறேன்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து லெவலுக்கு யாரும் போல. உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். மகிமையில பூர்ணமா இருந்த ஒருத்தர் கிரவுண்ட் லெவல்ல இறங்கினார். ஏங்க, பெரிய லட்சாதிபதி, பெரிய கோட்டீஸ்வரோட்ட பிள்ளை சும்மா சாதாரணமா அப்படியே தரையில நடந்துச்சுன்னா, ஐயோ அந்த குழந்தை பாருங்களேன் செருப்பு இல்லாம நடக்குது, ஐயோ அந்த குழந்தை பாருங்களேன். பெரிய ஒரு கோட்டீஸ்வரோட பிள்ளையை பார்க்குறோம். சில நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளவு பணக்காரர், எவ்வளவு எளிமையான சட்டையை போட்டிருக்கிறாரு, எவ்வளவு சாதாரணமா நடக்கிறார். அவர் பேசிட்டாருன்னா எவ்வளவு சாதாரணமாக பேசுகிறார். தேவனுங்க அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், மனிதனாக வர்றதே பெரிய விஷயம். ஆனா பிதா அவருக்கு என்னதை நம்ம நியமிச்சு வச்சிருந்தாரு? நீ மனுஷனா வந்தது, குமாரனுக்கு சொல்றாரு, நீங்க மனுஷனாக வந்தது எதுக்காகன்னா, வந்து இறங்கி வந்து எல்லாருக்கும் என்னை பத்தி சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, மனிதனுடைய அந்த டெப்த் இருக்குல்ல, மனுஷனுடைய ஆழம் இருக்குல்ல, அவன் தாங்க முடியாத எல்லை இருக்குல்ல, அந்த எல்லைக்குள்ள போய் வாங்க. எதுவும் சொல்லுகிறது, அவர் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். எது வரைக்கும்? மரண பரியந்தம். அதாவது ஏன் அதாவது அப்படின்னா அதான் டாஸ்க். அதாவதுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு காலமும் மரிக்காதவர். அவருக்கு ஒரு டாஸ்க் இருந்துச்சு, சிலுவையில மரிக்க வேண்டும். எப்படி மரிக்கணும்? எல்லா உபத்திரவங்களை உள்வாங்கி, எல்லா பாவங்களை உள்வாங்கி, அத்தனை சாபங்களையும் உள்வாங்கி, அத்தனை வேதனைகளையும் உள்வாங்கி, ஒரு மனிதன் இதுக்கு மேல இந்த உபத்திரவங்களை தாங்க முடியாது என்கிற நிலைமை வந்து மறிச்சு போறால, அப்படி உபத்திரவங்களினாலே வேதனைகளாலே அப்படி நிரப்பப்பட்டவராக அவர் தன்னுடைய உயிரை துறந்தார். ஹல்லேலூயா.
எனக்கு அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக அதை நினச்சிக்காதீங்க. அவர் அந்த டெப்த்துக்கு போனார். ஒரு இது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்த லெவல் ஒன்று வந்துச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண வரும்போது சீசர்களாக என்ன செய்கிறாங்கன்னா, நான் உங்க கூட இருப்பேன் சொல்றாருல ஒருத்தர் திடீர்னு கூட்டு வந்து, அது எப்படி உங்களை கைது பண்ண விட்டுருவோம்? நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்தவங்க மேலே கை வைக்க மாட்டான் சொன்னானா இல்லையா? என்ன சொன்னார் ஆண்டவர்? பின்னால போடா சாத்தானே அப்படின்னார். ஏய், நான் பாடுபட தான் வந்திருக்கிறேன். துன்மார்க்க கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் எப்படியெல்லாம் என்ன விளையாட போறானோ அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்க தான் வந்திருக்கிறேன். ஏன்னா என்னை உபத்திரவத்துக்குள்ள போய் மனிதனுடைய ஆழங்களை பார்க்கும்படிக்கு பிதா எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஒரு பெருமையான வேலையை கர்த்தர் தரல அவருக்கு. அவர் ரொம்ப சாதாரண மனிதனாக, ஒருவரும் மீட்க முடியாத ஒரு மனிதனாக, யாராலும் காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போனோன்னு என்ன செஞ்சிருந்தாரு? அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எல்லையை வகுத்திருந்தார் பிதா. அதுக்கும் அவர் ரெடி ஆயிட்டார். நம்ம ரெடி ஆகுமா? நீங்க இயேசுவை தியானம் பண்ணி பாருங்கள், உங்களால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் பிதாவுக்காக இந்த டெப்த்துக்கு இறங்க நான் ரெடியா இருக்கிறேன். அவர் சொல்றாரு, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக என்ன செய்வாங்க? நாளைக்கு இன்று ராத்திரியில் என்னை கைது செய்வார்கள், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஆனால் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு. நான் அவளை வருத்தப்படலன்னு சொன்னவர் தான் சிலுவையில் ஏலி ஏலி லாமா சலக்தானி. நான் கூட கம்மியா தான் கத்திருப்பேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மகா சத்தமாய் கத்தினார். வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த உலகமே என்னை அழுத்தினாலும், இந்த உலகமே என்னை உபத்திரவத்திலே தள்ளினாலும், உபத்திரவத்தின் பூரணம், இதுக்கு மேல ஒரு மனுஷனால உபத்திரவத்தை அனுபவிக்க முடியாது என்கிற நிலைமையில மரணம் வரைக்கும் கொண்டு போகிற உபத்திரவத்துக்குள்ள நான் போனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். நீங்க என்னை விட்டு போனாதான் எனக்கு வலிக்கும். ஏன் அதை பிதா அனுபவிச்சா தெரியுமா? ஆதாம் அனுபவித்த இருள் அது. பிதாவின் மகிமையிலே, பிதாவின் வெளிச்சத்திலே, பிதாவின் பரிசுத்தத்திலே, பிதாவின் சாயலிலே, தேவனுடைய ஆளுமைக்குள்ள அழகான தோட்டத்திலே வெளிச்சத்துக்குள்ள உலாவிக்கிட்டு இருந்தான். அவன் தேவனை விட்டு பிரிகிற போது முதல் முறையாக வேதம் சொல்லுகிறது, பயம் தொற்றிக்கொண்டது. வேதாகமத்தில் முதல் பயமே அதான். முதல் முறையாக தேவனற்ற, தேவனுடைய சமூகமற்ற, அந்த வெளிச்சமற்ற, அந்த மகிமையற்ற, அப்படிப்பட்ட ஒரு மோசமான இருள் நிறைந்த ஒரு சூழலை அவன் அனுபவித்தான். இப்ப ஒரு எந்த லெவலுக்கு போனார் தெரியுமா? எல்லாம் கூட ஓகே, பிதாவும் இல்லாம இருக்கணும்னா எப்படி நான் இருப்பேன்? எனக்கு அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து அதுவரையிலே கூட கீழ்ப்படிந்தவராகி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறீங்களா? ஏன் அதெல்லாம் செஞ்சாரு? ஐயோ பாவம்னு பரிதாபப்படுறதுக்கு இல்லை, அவர் அந்த சிலுவையோடு அவைகளை ஒழித்து கட்டினார். ஆமென். அப்ப இனி உன் வாழ்க்கையில வருகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த உபத்திரவமாக இருந்தாலும், அது நீ அனுபவிக்க வேண்டியது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பாளிகள் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறவர்கள் இருந்தார்கள். எப்ப அவர் கத்தனார் தெரியுமா? பிதா தன்னை விட்டு பிரிஞ்சப்பதான். ஆனா பிதா தன்னோடு இருக்கிற போது எங்கேயுமே இயேசு கிறிஸ்து பயந்தார் என்று இல்லை. அவருக்கு பிரச்சனை இல்லையா? எத்தனை புரியுது? புரிஞ்ச சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துக்கு எதிரிகள் இல்லையா? இயேசு கிறிஸ்து சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாரா? இயேசு கிறிஸ்துவை அவரை அநியாயமாக அவர் மீது பழி சொல்லவில்லையா? இயேசு கிறிஸ்து குறித்து அவதூறு பரப்பவில்லையா? இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்த காலத்தில் விடுங்க, மரணத்துக்கு வாங்க, நம்ம வெறுமனே சிலுவை பாடுகள் தான் பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் வாழ்ந்த போது மகா தேவனாய் இருக்கிற ஒருவர் மனிதனாக வருகிற போது ஒரு சாதாரண மனுஷன மாதிரி அவன் ட்ரீட் பண்றப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? உள்ள எப்படி இருந்திருக்கும்? ஆனா நார்மலா அதை ஹேண்டில் பண்றார். அப்போ அவர் சகிச்சுக்கிட்டார்னு அர்த்தம் கிடையாது, அவருடைய இயல்பை அதை மேற்கொள்வதுதான். ஆமென். ஒரு முழுமையான மனிதனுடைய இயல்பு என்பது இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை கண்டு பதட்டம் அடைவதல்ல. ஒரு முழுமையான மனிதனுடைய இயல்பு என்பது இந்த பாடுகளை கண்டு ஒதுங்கி ஓடுவதல்ல. ஒரு முழுமையான மனிதனுடைய இயல்பு என்பது இந்த பிரச்சனைகளுக்கு மேலாக சவாரி செய்வதுதான். இயற்கை கண்டு பயம் கிடையாது, எதிரியை கண்டு பயம் கிடையாது, ராஜாவை கண்டு பயம் கிடையாது, அவதூறு கண்டு பயம் கிடையாது, என் மேல சொல்லப்பட்ட எந்த குற்றச்சாட்டு கண்டு பயம் கிடையாது. நான் எதுக்கும் பயப்படல. ஏன்?
என் பிதா என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முழுமையான மனிதனுடைய திறன், ஒரு முழுமையான மனிதனுடைய வல்லமை என்பது அதுதான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒருத்தனும் அப்படி கிடையாது. பயங்கரமா அற்புதம் செஞ்ச தீர்க்கதரிசிகள் கூட சோர்ந்து ஓடி போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க முழுமையான மனுஷன் இல்லைங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க, செத்துட்டாங்க. ஒரு முழுமையான மனிதன் என்பவன் மரணத்தின் மீது ஆளுகை செலுத்துகிறவனாக, நித்திய வாழ்க்கை உடையவனாக இருப்பான். நீங்கள் அந்த இயல்பை தரித்து கொள்ள போகிறீர்கள். எப்போ தரித்து கொள்ள போறோம்? என்னைக்கு நீங்க விசுவாசி அன்னைக்கே தரிச்சுக்கிட்டீங்க. ஆனா அதை பத்தின விழிப்புணர்வு நமக்கு என்ன இல்லை. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்தான தெளிவு உங்களுக்குள்ள பிறக்கிற போது அவர் முழுமையாக உங்கள் மீது ஆளுகை செலுத்த ஆரம்பிக்கிறார். தேவன் உங்களுக்குள்ள வல்லமையா கிரியை செய்யணும் விரும்பினீங்கன்னா அவருடைய மனித தன்மையில அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் சிலுவையில என்ன செய்தார் நீங்க தியானம் பண்ணுகிற போது தேவ வல்லமை உங்கள் மீது நிழலிடுவதை நீங்க பார்ப்பீங்க. தேவ பிரசன்னம் உங்கள் மீது இறங்குகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஐயா ஜெபம் பண்ணா பிரசன்ஸே வர மாட்டேங்குது ஐயா அப்படின்னா நீ என்ன நினைச்சிட்டு தெரியுமா? உனக்கு இது பல விண்ணப்பங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதுக்காக ஜெபம் பண்ண உட்காந்துருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுக்காக வராத, நான் என்ன செஞ்சிருக்கிறேன் தியானம் பண்ணிட்டு உட்காந்து பாரு, என்னுடைய பிரசன்ஸ் எப்படி இறங்குதுன்னு மட்டும் பாரு. ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது, என் அன்புக்குரியவர்களே, அவர் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருந்தார். என்னவா இருந்தாரா? பக்கத்துல கை கூட சொல்லுங்க. அவர் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். அவர் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார்னா என்ன வார்த்தை வரணும்? ஆனா அங்க என்ன வார்த்தை தரம் வருது? பாவம் இல்லாதவராயிருந்தார். அப்படின்னா என்ன சோதனை வந்துச்சுன்னு அர்த்தம்? நாம நினைக்கிறோம் அந்த 3 வாட்டி பிசாசு பேசிட்டு போயிட்டான் அப்படின்னு. மலை மேல கூட்டு போனான்னா, அப்பத்தை காட்டினான்னா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதோட லீவ் விட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாழ்கிற காலமெல்லாம் சோதித்து கொண்டே இருந்தான். அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அநேகம். அதெல்லாம் பெருசா அவர் ஷேக் பண்ணவே இல்லை. அவர் ரொம்ப சாதாரணமா கடந்து போனார். அவருக்கு ரொம்ப வழி தரக்கூடிய, அவர் பயந்து அலறின ஒரே விஷயம் தெரியுமா? என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? தன்னுடைய பிதாவுடைய பிரசன்னம் விலகினதான் அவருக்கு பெரிய வலி. கெத்செமனே தோட்டத்துல அவர் அழுதார் நாம் பார்க்கிறோம். ரத்தம் வேர்வையாக வந்தது பார்க்கிறோம். சம்பவம் நடக்கவே இல்லை. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது தெரிஞ்சா வளர்த்துட்டார். ரத்தம் வேர்வை வர அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ரத்த நாளங்கள் வெடிப்பு ஏற்பட்டு வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் கசிக்கிற அளவுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ல அவர் போயிட்டார். ஏன்? என் பிதாவை விட்டு நான் எப்படி பிரிவது? ஒரு காலமும் பாவத்தை பாராத பரிசுத்தரா இருந்தேன், நித்தமும் உம்முடைய மன மகிழ்ச்சியா இருந்தேன். ஆனா இப்ப உங்களை பிரிஞ்சு பாவத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு நான் எப்படி உங்களை பிரிஞ்சிருக்க போறேன்? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய அத்தனை காரியங்களையும் உணர்ந்தவராக இருக்கிறார். நம்ம முதல்ல வாசிச்சோம் எபிரேயர் 2:17. நான் உங்களுக்கு நினைப்பூட்டி ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் உங்கள் மீது இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியன். நீ நினைக்கிறத விட அதிகமா உன் மேல அவர் இரக்கமா இருக்கிறார். ஏன்னா உன்னோட பெயின் அவருக்கு தெரியும், உன்னோட வலி அவருக்கு தெரியும், நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், நீ அனுபவிக்கிற வேதனைகள் அவருக்கு தெரியும். அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஷிபாலா தியானாமா ஹந்த ரெபி கபலா துரபா. அப்படி கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கைகளை உயர்த்தி இயேசு நாமம். நீ சொல்லும் போதே தெய்வீக பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. மகன் ஷிபாலா தியானாமா ஹந்த ரெபி கபலா துரபல் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில். எல்லா கைகளை உயர்த்தி இயேசு நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமம்,
ரேபாலா ஷகாலா தியானமா ஹந்த ரெபி கபல துரபல தனம். உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர், உன்னுடைய எல்லாவற்றையும் காண்கிற தேவன், அவர் இரக்கமுள்ளவர். இயேசு நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம். அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் இத்தனை ஆழங்களுக்கு போனது, அந்த ஆழங்களிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக தகப்பனே. ஜனங்களை தூக்கி எடுப்பீராக, உம்முடைய பலத்தினாலே நிரப்புவீராக. என்ன புரிஞ்சுக்க ஆள் இல்ல, என்ன புரிஞ்சுக்க ஆள் இல்ல. என் மனசுல இருக்கிற வேதனைகள் யாராலே புரிஞ்சுக்க முடியல. அப்பா, நீங்க புரிஞ்சுக்கிறீங்களப்பா, நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? கேட்கறல கத்த சொல்றாரு, உன்னை விட அதிகமான பாடுகளுக்குள்ள நான் வந்ததனால உன்னுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு உதவி செய்ய நான் வல்லவராக எழுந்திருக்கிறேன். பிள்ளையே, நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். இதோ கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய வல்லமையினாலே உன்னை பலப்படுத்துகிறார். பிள்ளையே சொல்லுங்க, அப்பா என்ன பலப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்கப்பா. ஓரியாலா ஷகலா தரதனமா, என்ன பலப்படுத்துங்க டாடி. சொல்லுவீங்களா? என்ன பலப்படுத்துங்கப்பா. ஓ ராஜானாமா, பிதாவின் பலத்தினாலே அவர் எல்லாவற்றையும் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கெத்செமனே தோட்டத்திலே அவர் மிகுந்த வேதனையோடு இருக்கிற போது ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். அந்த பலத்தினாலே சிலுவை மரணம் வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் தாங்க முடிந்தது. பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், என்னை இப்பொழுது பலப்படுத்துவது தேவதூதன் அல்ல, அவரே என்னை பலப்படுத்துகிறார். அவர் என்னை பலப்படுத்துவதனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பும் அவருடைய தெய்வீக பிரசன்னம் உன்னை எல்லாத்தையும் செய்ய வைக்கும். பிள்ளையே, நீ பலவீனமா இருக்க மாட்டே, நீ சோர்ந்து போக மாட்டே. நீ சொல்லு, ஆண்டவரே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்க பிரசன்னம் மாத்திரம் என் மேல நிக்கட்டும் சாமி, உங்க பிரசன்னம் மாட்டு என் மேல தங்கட்டும்பா. அந்த குளோரி என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே, அந்த பிரசன்னம் என் மேல இருக்கட்டும். அந்த மகிமையினாலே நிரப்புவீராக. ஒரு முழுமையான மனிதனாக நான் நிற்பதற்காக நீர் இறங்கி வந்து இத்தனை பாடுகள் பட்டிருக்கிறீரே, எனக்கு உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ரபால சந்தல தியாதரதனமோ. எஸ் டாடி, thank you lord, thank you lord. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஹalleluya. எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவருடைய வல்லமையை விட அவருடைய அன்பை தியானித்து பாருங்கள். அவர் உனக்குள்ள எப்படி வல்லமையா கிரியை செய்றார் மட்டும் பாருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. Thank you. God bless you. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே.